அண்மைச் செய்தி. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. 3 மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 17 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 17 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மேலும் திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் 3 மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் காலை முதல் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 17 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். வானிலை மையம் தரப்பிலிருந்து என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் தற்பொழுது மழை பொழிவு தொடங்கி இருக்கின்றது. பெங்கால் புயலுக்கு பிறகு சென்னையில் பெரிய அளவில் மழை பொழியாமல் இருந்த நிலையில் தற்பொழுது மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கின்றார்கள். அதன்படி சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பொழிவு இருக்கும் என்றும் கனமழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னை மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக கடலூர், விழுப்புரம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் வட தமிழக கடலோர பகுதிகள் முழுவதுமே கிட்டத்தட்ட அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். லேசான இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை கடந்த ஒரு அரை மணி நேரமாக வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என்ற அனைத்து பகுதிகளிலுமே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. காற்றுடன் கூடிய மழையாக சென்னையில் மழை பொழிவு இருக்கக்கூடிய சூழலில் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் மழை தொடங்கி இருக்கின்றது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 17 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதன்படி வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருந்தது நேற்றைய தினமே. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று முதல் மழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சியான மழை பொழிவு இருக்கும். அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். சென்னையில் இன்று முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் காலை மழை பொழிவு தொடங்கி இருக்கின்றது. ஒரு அரை மணி நேரம் வரை சென்னை மாநகர் முழுவதும் இடைவிடாமல் மழை பொழிந்தது. அது மட்டுமல்லாமல் காற்றுடன் கூடிய மழையாக சென்னையில் மழை பொழிவு தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம், காரைக்கால், புதுச்சேரி, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை என்று கடலோர மாவட்டங்கள் வட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் அடுத்த 3 மணி நேரம் மிதமான மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும், அது மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்துள்ளனர்.